ஒரு சிறிய கிராமத்தில் மீனா என்ற சின்ன பெண் இருந்தாள். ஒரு நாள் அவள் பாட்டி வீட்டுக்கு தனியாக காட்டுப்பாதை வழியாக போக வேண்டி வந்தது. மாலை நேரம். காடு அமைதியாக இருந்தது. மீனா மெதுவாக பாதையை பின்தொடர்ந்து நடந்தாள். சிறிது நேரம் கழித்து ஒரு குளம் அருகே வந்தாள். தாகமாக இருந்ததால் தண்ணீர் குடிக்க அருகே சென்றாள். அப்போது தண்ணீரில் இருந்து ஒரு பெரிய முதலை மெதுவாக தலையை தூக்கி அவளை பார்த்தது. "இங்கே வா, தண்ணீர் குடிக்கலாம்" என்று அது மெதுவாகச் சொன்னது. மீனாவுக்கு உடனே ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. முதலை தண்ணீரில்தான் இருக்கும், நான் அருகே போனா என்ன ஆகும் என்று அவள் மனசுக்குள் யோசித்தாள். அவள் சுற்றி பார்த்தாள். குளத்தின் அருகே சில மனிதர்களின் காலடிச் சுவடுகள் இருந்தது. ஆனால் திரும்பி சென்ற தடயங்கள் இல்லை. அதைக் கண்டு மீனா இன்னும் கவனமாக ஆனாள். இது ஒரு சிக்கலாக இருக்கலாம் என்று அவள் முடிவு செய்தாள். முதலை மீண்டும் சொன்னது, "பயப்படாதே, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்." ஆனால் மீனா இந்த முறை எந்த வார்த்தையையும் கேட்கவில்லை. அவள் ஒரு நீளமான குச்சியை எடுத்தாள். குளத்துக்கு அருகே போகாமல் தூரத்திலிருந்தே குச்சியை நீட்டி தண்ணீரைத் தொட்டாள். அந்த நொடியில் முதலை வேகமாக பாய்ந்தது. அது குச்சியை கடித்து இழுத்தது. மீனா அதைக் கண்டு உடனே பின்வாங்கி ஓடினாள். "நான் அருகே போயிருந்தா என்ன ஆயிருக்கும்?" என்று அவள் நடுங்கினாள். அவள் விரைவாக அந்த இடத்தை விட்டு விலகி வேறு பாதையை தேர்ந்தெடுத்து பாதுகாப்பாக பாட்டி வீட்டை அடைந்தாள். அந்த நாள் அவள் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டாள். யாராவது என்ன சொன்னாலும் நாமே சிந்தித்து முடிவு எடுக்கணும்.